அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களிடத்திலே வருகிறேன். பாருங்க, கர்த்தருடைய நடத்துதலினாலே இன்று நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்களேன், கிவிங் பத்தி பேசுறார், கொடுப்பதை குறித்து பேசுகிறார். இன்னைக்கு இத சில நல்ல சர்ச்சஸ்ல பேச மாட்டாங்க, சில சர்ச்சஸ்ல பேசுறாங்க. ஆனா எப்படி பேசுறாங்கன்றது தெரியல. ஆனா இன்னைக்கு இது சில காரியத்தை நான் சொல்றேன் சுருக்கமா. எனக்கு இந்த கொடுக்கப்பட்ட அந்த ஒரு 3-4 நிமிஷத்துல இதை பத்தி பேச போறேன். கொடுக்கறதுன்னு பாருங்களேன், நம்ம ஏன் கொடுக்கணும்னா, ஏதோ சர்ச்சு நம்ம கொடுக்கறதுனால தான் சர்ச்சை நடத்துறாங்க அப்படி கொடுக்க தேவையில்லை. நம்ம கொடுக்கறதுனால தான் இந்த ஊழியக்காரர் நல்லா இருக்கிறாரு அப்படி அல்ல. நான் ஏன் கொடுக்குறேன், நான் கொடுக்கறதுனால கர்த்தர் ரொம்ப நல்லா இருக்காரு அப்படி அல்ல. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்ப நான் ஏன் கொடுக்குறேன்னா, ஏன் நல்லதுக்காக கொடுக்குறேன். நான் ஏன் கொடுக்குறேன்னா, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரே, அவருடைய அன்பை நான் அனுபவிச்சிருக்கிறேனே, அதனால கொடுக்குறேன். நான் ஏன் கொடுக்குறேன்னா, தேவ ராஜ்யம் விரிவாக்கத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்குன்றதுனால நான் கொடுக்குறேன். ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப இன்னைக்கு நம்ம கொடுப்பதை குறித்த ஒரு மனப்பான்மை சரியான மனப்பான்மையா இருக்கணும். அந்த மனப்பான்மையை நம்ம பாருங்க, நம்மகிட்ட இருக்கிற மனப்பான்மையை மாற்றணும். அப்ப நான் கொடுக்கறனால இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுது, நான் கொடுக்கறனால தான் இந்த பாஸ்டரே நல்லா இருக்கிறாரு, நான் கொடுக்கறனால தான் இந்த தம்பியே நல்லா இருக்காரு, இந்த எண்ணத்தோட நம்ம இல்லாம நான் கர்த்தரை கனப்படுத்துறேன், கர்த்தர் என் ஆதாரன்றதை நான் அனுபவிக்கிறேன். அப்படி ஒரு மனப்பான்மையில் இருக்கிறப்ப அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவர் உங்களை அதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. நீங்க கொடுக்கறனால அந்த ஊழியம் வளர்ந்து எல்லாம் ஓகே தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பா நீ என்னை கனப்படுத்தி பாரு, நான் உன்னை கனப்படுத்துறேன். அவன் எதாவது சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வாங்க, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும். அப்ப இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். இடம் கொள்ளாமல் போக மாட்டா என்ன, உங்க பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃபில் ஆயிடும், உங்களுடைய சொத்து மதிப்பு உயர்ந்து விடும், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த பூமியில நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பீங்க. என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க, கர்த்தர் அப்படித்தான் வைப்பார். நீங்க பாருங்க, கர்த்தர் அல்லாதவர்கள் அவங்க எங்கெங்கோ இருக்கலாம், ரவுடிஸ் அவங்ககிட்ட இல்லாத பணம் மாற்ற மாதிரி இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்கிட்ட இந்த மாதிரி திரட்சி இருக்கும் பொழுது என் பிள்ளைகள் சரியான விதத்துல பயன்படுத்துவாங்க, அதனால நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். நீங்க நம்புவீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திரட்சியிலே ஆசீர்வதிப்பேன். ஆமென். கர்த்தர் உங்களை பொருளாதார தரத்தை உயர்த்த போகிறார், பெருக பண்ண போகிறார். அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் வானத்தின் பலகணிகளை உனக்காக திறக்கிறேன். ஆமென். அப்போ ஒருவேளை நீங்க டைத் கொடுக்காதவங்களா இருப்பீங்கன்னா, உங்க டைத்தை உங்க சர்ச்சில் போய் கொடுங்க, தசம பாகத்தை கொடுக்க ஆரம்பிங்க. ஒருவேளை எதுக்கு இதெல்லாம் காணிக்க, அதெல்லாம் ஒரு சும்மா கேட்டுட்டே அப்படி இல்லை, அப்படி இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க உங்களை மாத்திக்கோங்க. என் கர்த்தரை கனப்படுத்துறேன், இந்த காசு கொடுத்ததே கர்த்தர் தான், கர்த்தருடைய ஊழியத்தை நான் கனப்படுத்துறேன். கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது அவர் என்னை கனப்படுத்துவார். நான் கொடுக்கிறது ஏதோ கொஞ்சம், ஆனா அவரோ வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் என்னை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன். இந்த மனப்பான்மையோடு உங்க கிவிங் இருக்கட்டும். எனவே இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுங்க, நான் என் தேவனை கனப்படுத்துவேன், தசம பாகங்களின் மூலமாய் நான் கனப்படுத்துவேன், என் காணிக்கையின் மூலமாய் நான் கனப்படுத்துவேன். நான் விதைக்கிறேன், நான் விதைக்கிறது கொஞ்சம், ஆனா நான் அறுக்கிறது 100 மடங்கு. ஆமென். எனவே கர்த்தரை கனப்படுத்துங்க, வானத்தின் பலகணிகளை திறப்பார், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பார், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.